அவர் மிகப்பெரிய அவலியா என்றும் அவருடைய கையால் உதி தடவினால் தீராத கொடிய வியாதிகளும் குணமடைகின்றன என்றும் கேள்விப்படுகிறோம். இதை முயன்று பார்ப்பதால் யாருக்கு என்ன நஷ்டம்? வாருங்கள் போவோம். அவருடைய பாதங்களை வந்தனம் செய்வதற்கு இந்த கடைசி முயற்சியையும் செய்து பார்த்து விடுவோம். இந்த வழியில்லாவது அபாயம் விலகட்டும், இதுவே கடைசி உபாயம் என்று சச்சரிதம் கூறுகிறது. ஒரு பையனுக்கு எலும்பில் டிபி நோய் தாக்கி புரையோடி புண்ணாகவும் கட்டிகளாகவும் தோன்றியிருந்தது. எவ்வளவு சிகிச்சை செய்தும் குலதெய்வ வழிபாடு ஜோதிட பரிகாரங்கள் செய்தும் இந்த நோய் தீர்ந்தபாடில்லை. அவனது சித்தப்பாவே ஒரு பெரிய டாக்டர், அவராலும் நோயை குணப்படுத்த முடியாமல் போனது. ஏறக்குறைய கைவிடப்பட்ட நிலையில் மகன் இருப்பதைக் கண்ட பெற்றோருக்கு ஏதேனும் ஒரு அதிசயம் நடந்துவிடாதா என்ற ஏக்கமும் நப்பாசையும் இருந்தது. அந்த நேரத்தில்தான் அவர்கள் பாபாவை பற்றி கேள்விப்பட்டு தங்களுக்குள் மேற்கொண்ட சம்பாஷணையில் ஈடுபட்டார்கள். போய்தான் பார்ப்போம், நல்லது நடந்தால் சந்தோஷம், இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்ற முடிவுடன் அவர்கள் வந்தார்கள். நம்முடைய குடும்பத்தில் நெருங்கியவர்கள் நோயால் பாதிக்கப்படும் போது யார் எதை சொன்னாலும் எப்படியாவது பிழைக்க வைத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய ஆசையில் அதை முயன்று பார்த்து விடுகிறோம். இதனால் பணம் நேரம் செலவாவது பற்றி அல்லது எல்லாம் கைவிட்டு போகுமே என்ற எண்ணம் இன்றி கடைசி வரை போராடுகிறோம். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் சிறு பறவைகளும் கூட இந்த போராட்டத்தை நடத்தி தன் குஞ்சு குட்டிகளுக்கு காப்பாற்ற துடிப்பதை பார்க்கிறோம். அப்படித்தான் அந்த பையனின் பெற்றோரும் இருந்தார்கள். இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அந்த பையனின் பெற்றோர் கடைசி முயற்சியாக பாபாவிடம் வந்தது போலவே நாம் அவரிடம் வரும் முன்பு எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்துவிட்டுத்தான் வருகிறோம். கடைசி முயற்சியாகத்தான் வருகிறோம். போனால் நடக்காதா என்ற ஒரு எதிர்பார்ப்பில் வருகிறோம். அங்கே பக்தர்களும் மற்றவர்களும் கூறுகின்ற அற்புதங்களை கேள்விப்படும் போது நமக்கும் இது நடந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பு தொற்றிக்கொள்கிறது. மனம் உருகி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். பையனின் பெற்றோர் வைத்த வேண்டுதல்களை கேளுங்கள். இந்த பாலன் வியாதியால் பீடிக்கப்பட்டு வேதனைப்படுகிறான். அவனுடைய துக்கத்தை பார்க்க எங்களுக்கு சகிக்கவில்லை. அடுத்து என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. எங்களுக்கு கதிமோட்சம் என்னவென்று தெரியவில்லையே. ஓ சமர்த்த சாயியே, புத்திரன் படும் பாட்டை பார்த்து துக்கப்பட்டு களைத்து விட்டோம். உமது அருட்கரத்தை இவன் தலைமேல் வைத்து இவனது நோயை நிவாரணம் செய்யுங்கள். உங்களுடைய மகிமையை கேள்விப்பட்டு நாங்கள் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறோம். அனன்ய பாவத்துடன் உங்களை சரணடைகிறோம். எங்களுக்கு இவனது உயிரை தானமாக கொடுங்கள். இந்த பிரார்த்தனையின் பையனின் கொடிய நிலைமை, பெற்றோர்களின் மனப்போராட்டம், எதிர்பார்க்கின்ற பலன்கள் எல்லாம் கூறப்பட்டது. பாபா பற்றி கேள்விப்பட்டதால் தரிசனம் செய்யும் ஆவலும் அவர் மீது திடமான நம்பிக்கையும் இருந்தது. இவரை விட்டால் வேறு வழியே கிடையாது என்ற முடிவுக்கு வந்தாயிற்று. அதனால்தான் வேறு ஒன்றின் மீதும் நாட்டமில்லாத மனதுடன் உனது திருவடிகளை சரணடைகிறோம் என்கிறார்கள். பாபாவை நேரில் பார்த்தவர்கள் வேண்டுதல் வைத்தால் நிறைவேற்றி காப்பாற்றிய பாபா இப்போது தேகத்தில் இல்லையே. அவரை எந்த வடிவிலும் பார்க்க முடியாத நிலையில் அவர் மீது எப்படி முழு நம்பிக்கை வரும்? கண்டு விசுவாசிக்கின்றவனை விட காணாமல் விசுவாசிக்கின்றவன் பாக்கியவான் என்பார்கள். பாபாவை தேகத்தில் பார்த்து நம்பியவர்களை விட அவரை தேகமாக பார்க்காமல் கடவுளாக உணர்கின்ற நாம் அவர் மீது வைக்கின்ற நம்பிக்கையே உயர்வானது. இதில் உறுதியாக நின்றுவிட்டால் போதுமானது, அனைத்தும் சரியாகிவிடும். நாம் கடைசி முயற்சியாக பாபாவிடம் வந்த போதிலும் அதன் பிறகு வேறு எதன் மீதும் யார் மீதும் மனதை செலுத்தி அங்கு போனால் சரியாகும், இங்கு போனால் சரியாகும் என்று அலையாமல் திடமான நம்பிக்கையோடு வேண்டுதல் வைத்தால் நினைத்தது நடக்கும். வேண்டுதல் நிறைவேறுவதற்கான உபாயம் உறுதியான பக்தி, அவர் மீது கொள்ளுகின்ற தாபம், தாபத்தின் வெளிப்பாடாக அவருடைய திருமண்ணை பூசிக்கொள்வதும் உள்ளுக்கு சாப்பிடுவதும், அந்த தாபம் தொடர எப்போதும் அவரது நாமாவை மந்திரமாக உச்சரித்தல், அவருக்கு வேண்டுதல் வைத்து அர்ச்சித்தல், இவற்றை மட்டும் சரியாக செய்து வந்தால் அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுடைய வேண்டுதல் தங்கு தடையின்றி நிறைவேறும். இறுதியாக அவர்களின் நம்பிக்கையால் அப்பையனும் சிறிது சிறிதாக குணமானான். ஓம் சாய்ராம்.